மீண்டும் உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் போக்குவரத்திற்காக பேருந்துகள் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக இன்றியமையாததாக கருதப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் மைய பகுதியாக கருதப்படும் திருச்சி மாநகரத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பேருந்து மூலம் பயணிக்கிறார்கள். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்வதானாலும் சரி, சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதானாலும் சரி, திருச்சியை மையப்படுத்திதான் போக்குவரத்து இருக்கிறது. அந்த அளவில் திருச்சி ஒரு மிக முக்கியமான நகரமாக கருதப்படுகிறது. நாள்தோறும் திருச்சியை மையமாக கொண்டு மட்டும் திருச்சியை கடந்தும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்று வருகின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பயணிகள் அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவதால் போக்குவரத்து நெரிசலால் திணறடிக்கிறது திருச்சி மாநகரம். அதே நேரத்தில் இப்பொழுது ஆம்னி பேருந்துகளின் வருகை அதிகரிப்பால் மத்திய பேருந்து நிலையம் அருகில் மிக அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்றால் திருச்சியிலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய தொழில் சம்பந்தமாகவும் வேலை சம்பந்தமாகவும் சென்னைக்கு பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இரவு நேரங்களில் அதிக அளவிலான ஆம்னி பேருந்துகள் திருச்சியிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. அதே நேரத்தில் திருச்சியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் அந்த பேருந்துகள் செல்கின்றன. கிட்டத்தட்ட நாள் ஒன்றிற்கு 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்னைக்கு வருவதாக ஒரு புள்ளி விவரங்களும் தெரிவிக்கிறது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு நகரங்களில் ஆம்னி பேருந்துகளுக்கு தனியாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருச்சியில் மட்டும் ஆம்னி பேருந்துகளுக்கு தனியாக இடம் ஒதுக்கி தராத காரணத்தினால் பல்வேறு இடங்களில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்வதாக ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆங்காங்கே அந்த பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்வதனால் போக்குவரத்து நெரிசலால் திருச்சி மாநகரமே பாதிக்கப்படும் நிலையும் இருக்கிறது. மேலும் இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்களும் இதற்காக நடத்தப்பட்டது. அதிகாரிகள் வீணாக இவர்களுக்கு அதிகமாக அபராதம் விதிக்கப்படுவதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது எப்படிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது? திருச்சியில் இருக்கக்கூடிய ஆம்னி பஸ் உரிமையாளர்களின் கோரிக்கைகள் என்ன? அதே நேரத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு இந்த ஆம்னி பஸ்கள் எந்த அளவிற்கு காரணமாக இருக்கிறது என்பது பற்றி பல விவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து நேரடியாக கள தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நமது மதுரை செய்தி அரங்கிலிருந்து தம்முடைய கருத்தை பதிவு செய்ய காத்திருக்கிறார் ஆம்னி பேருந்துகள் சங்க முன்னாள் தலைவர் திரு முத்துசாமி. முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையத்தை மையமாக வைத்து எத்தனை பேருந்துகள் நாள் ஒன்றிற்கு பயணம் செய்கின்றன? எத்தனை பயணிகள் அதில் தினமும் பயணம் செய்யறாங்க? வணக்கம். அதாவது திருச்சி மாவட்டம் என்பது மாநிலத்தோட மைய பகுதியா இருக்கு. குறிப்பா சொல்லணும் போக்குவரத்துடைய மைய புள்ளின்னு சொல்லலாம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாள்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 7,000 பேருந்துகள் இந்த மத்திய பேருந்து நிலையத்துக்கு செல்கின்றன. இதை தவிர்த்து திருச்சி மாவட்டத்தில் 2 வட்டார போக்குவரத்து கழகம், அதாவது திருச்சி மற்றும் ஸ்ரீரங்கம் வட்டார போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த 2 இடங்கள்ல 83 ஆம்னி பஸ்கள், பதிவு பெற்ற ஆம்னி பஸ்கள் இங்க ஓடுது. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா தனியார் பஸ்கள், டவுன் பஸ்கள், உள்ளூர் போக்குவரத்து பயன்படுத்துகிற டவுன் பஸ்களும் இந்த மத்திய பேருந்து நிலையத்தை வந்தடையுது. இப்ப நம்ம நிக்கிற இடம் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள திண்டுக்கல் சாலை நிக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இரவு பொதுவா இந்த ஆம்னி பஸ்கள் இயக்கப்படுவது இங்க அதிக அளவு இரவு பொழுதுதான் அதிகமா இயக்குறாங்க. குறிப்பா சொல்ல சென்னைக்கு தான் அதிகமா இயக்கப்படுகிறது. பகல் நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த ஆம்னி பஸ்ஸோட இயக்கம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து, அதாவது சென்னையிலிருந்து மதுரை செல்கிற வண்டிகளாகட்டும், திருநெல்வேலி செல்கிற வண்டிகளாகட்டும், கன்னியாகுமரி செல்கிற வண்டிகளாகட்டும், இது எல்லாமே திருச்சியை தொட்டு தான் செல்கின்றன. இதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே 24 மணி நேரமும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியா அந்த திருச்சியோட மத்திய பேருந்து நிலையம் பகுதி இருக்கு. இது ஒரு வகையில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான பலம் திருச்சி நகரத்துக்கு கிடைத்தால் கூட அதிக அளவு சாலை விபத்துகளும், சாலை வீணாகிறதும், அதிக போக்குவரத்து நெரிசலாலும் மக்கள் மூச்சு தண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம் விஜயகோபால். திருச்சி தமிழகத்தின் மைய பகுதியாக கருதப்பட்டு வந்தாலும் கூட பல்வேறு விதமான போக்குவரத்து நெரிசல்கள், அதிக அளவிலான பேருந்துகள் என ஒரு மிகப்பெரிய திணறல் இருக்கிறது இந்த திருச்சி மாநகரம். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுகின்ற ஆம்னி பேருந்துகளுக்கான தனி பேருந்து நிலையம் என்பது எப்பொழுது அமைக்கப்படும்? அதற்கான கோரிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது பற்றி பல தகவல்களை பார்த்து வருகிறோம். தற்பொழுது மதுரையில் இருக்கும் திரு முத்துசாமி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு முத்துசாமி. ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை தமிழகத்தில் எந்தெந்த நகரங்களுக்கு ஆம்னி பேருந்து நிலையம் என்பது தனியாக இருக்கிறது, எந்தெந்த நகரங்களுக்கு இல்லை?
சென்னை, கோவை, மதுரை இந்த 3 மாவட்டங்களில் தான் தனித்தனியா ஆம்னி பஸ்ஸுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. திருச்சியில் தான் இடம் ஒதுக்கி கொடுக்கல. இடம் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா அது மக்களுக்கு இடையூறு இல்லாம பயணம் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப சென்னையில கோயம்பேடுன்னு ஒதுக்கி கொடுத்தாங்க, அங்கிருந்து தான் புறப்படுது. அதே மாதிரி மதுரையில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எல்லாரும் இப்போ மாட்டுத்தாவணி போனதுனால மதுரை நகரில் கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருக்குது. எல்லா மக்களும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அங்க இன்னும் சில அசௌகரியங்கள் கொஞ்சம் இருக்குது. அதை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா மக்களும் ஆம்னி பஸ் அங்கிருந்து புறப்பட்டுருவாங்க. டவுன்ல இடையூறு இருக்காது, போக்குவரத்து கொஞ்சம் குறைஞ்சிரும். தொடர்ந்து பேசலாம் திரு முத்துசாமி. தமிழகத்தின் சில நகரங்களில் மட்டுமே ஆம்னி பேருந்துகளுக்கு தனியாக பேருந்து நிலையம் இருக்கின்றன. திருச்சியை பொறுத்தவரை தமிழகத்தின் மையப்பகுதியாக திகழ்ந்தாலும் கூட திருச்சியில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு, அதுவும் ஆம்னி பேருந்துகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு மிகவும் ஒரு சிரமங்களை ஆளாக்கி இருக்கிறது தனியாக ஒரு பேருந்து நிலையம் இல்லாதது. இதனால் ஆங்காங்கே ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் பல்வேறு கருத்துக்கள் இங்கு வைக்கப்படுகின்றன. திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ திருச்சி பகுதியில தனியாக ஆம்னி பேருந்து நிலையம் இல்லாததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு? இப்போ பேருந்து நிலையம் தனியாக இல்லாததுனால எந்தெந்த பகுதிகளில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பயணிகள் எல்லாம் ஏற்றிச் செல்லப்படுகிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? நிச்சயமா இந்த ஆம்னி பஸ்ஸுக்கு தனியா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லாதனால இவங்க ஏற்கனவே தற்காலிகமா இந்த மத்திய பேருந்து நிலையத்தோட பின்பகுதியான வஉசி சாலை அப்படிங்கிற அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு போக்குவரத்து நெருக்கடி அதிகமா இருக்குன்னு சொல்லி இவங்களை காதி கிராப்ட், அதாவது ரயில்வே ஜங்ஷனுக்கு எதிராக காதி கிராப்ட்ங்கிற இடத்துக்கு மாற்றுறாங்க. அந்த இடத்துல மாத்தினப்ப அங்கேயும் போக்குவரத்து நெரிசல் அதிகமா ஏற்படுது, அங்கிருந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ தற்காலிகமா தேவர் சிலை, அதாவது திண்டுக்கல் சாலையில் தேவர் சிலை அருகில் இந்த ஆம்னி பேருந்து நின்றுட்டு இருக்காங்க, இங்க நிப்பாட்டி இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல நிப்பாட்டுறதுனால பாத்தீங்கன்னா இங்க இருந்து இவங்க செல்றப்ப மத்திய பேருந்து நிலையத்தை கடந்து தான் சென்றாகணும். இது இல்லாம இவங்க குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல மட்டுமே பயணிகள் ஏற்றாம இவங்க போற இடம் இல்லாம வண்டி அங்கங்க நிப்பாட்டி டிக்கெட் ஏற்றுறதுனால ஏராளமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. பயணிகள் பெரும் அவதிக்குள்ளான்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவர்கிட்டயே நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். இந்த ஆம்னி பஸ்களுடைய இயக்கத்தினால எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு திருச்சியில் ஏற்படுகிறது, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். இந்த ஆம்னி பஸ் மற்ற பஸ்கள் பிரச்சனையை பத்தி விட பொதுவாகவே திருச்சிராப்பள்ளி மாநகர்ல பஸ் பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனை என்பது நீண்டகால பிரச்சனை. இந்த ஆம்னி பஸ் நிறுத்துற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு 98 கலெக்டர் ராஜாராமன் இருந்த காலத்துல இருந்து, பிறகு மூர்த்தி வந்த காலத்துல இருந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை பண்ணோம். இப்ப இங்க பாலம் கட்டுறாங்க. பஸ் அத்தனை விஷயங்களும் வண்டி, எல்லா வண்டியும் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆம்னி பஸ் பிடிக்கணும், இல்ல அரசாங்க பஸ் பிடிக்கணும், மக்கள் வரணும். இதுல என்ன வேணும்னா, நாங்க பல காலமா மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்துட்டு இருக்கோம். போக்குவரத்து பிரச்சனை தொடர்பாக அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றாக கூட்டி போக்குவரத்து பிரச்சனையை தீருங்கள், ஒரு குறை தீர்க்கும் கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொல்றோம். கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர் முடியாது என்கிறார்கள். அப்பதான் தெரியும் யார் தப்பு பண்றாங்க, யார்கிட்ட குறை இருக்குன்னு தெரியும். தெரியாம நீங்களே ஒரு கூட்டம் போட்டு ரெக்கசமா முடிவு எடுத்தா அது கஷ்டமா தான் இருக்கும். இது விளைவு என்ன, பொதுமக்கள் அடிபடுறாங்க. இதே இடத்துல நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பையனும் பைக்ல இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த பஸ் ஓட்டுநர் வேகமா ஓட்டினதாக சொன்னாங்க. ஆனா ஒரு காவல்துறை காவலர் சொன்னாரு, ஒரு பெரிய குழி இருந்துச்சு, இந்த மாநகராட்சி நிர்வாகம் அந்த குழியை மூடாதனால குழியில விழுந்தவர் எழுந்திருக்க முடியல. இதுதான் நடந்தது. ஆகவே இந்த போக்குவரத்து துறைகள், அது ஆம்னி பஸ்ஸா இருக்கட்டும், அரசாங்க பஸ் ஆகட்டும், ஸ்ரீரங்க பஸ் ஆகட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தை கொடுத்தனாதான். ஏன்னா அதிகாரிகள் எட்டாத விஷயங்களை இங்க நிப்பாட்டா நல்லா இருக்கும், அங்க நிப்பாட்டா நல்லா இருக்கும் நாங்க சொல்லுவோம். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மறுக்கிறாங்க. இதை தமிழக முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏன்னா பாலம் கட்டுறாங்க, வேற எங்க போய் நிப்பாட்டுவாங்க சொல்லுங்க? பாலம் கட்டுறாங்க, பாலம் வண்டி எல்லாரும் போய் ஆகணும். ஆம்னி பஸ் போறவங்க பஸ்ல வரவங்க இருக்காங்க. இப்ப நான் கலெக்டர் ஆபீஸ் வர வழியில வந்தேன், அந்த வண்டி கலெக்டர் ஆபீஸ் போகல, ராஜா கண்ணாடி திருப்பிட்டு வராங்க. கலெக்டர் ஆபீஸ் போறாங்க, அவ்வளவு பேர் இறங்கி போறாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஜனங்கள் கஷ்டம் இருக்கு. இதை மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்புறம் மாநகர காவல்துறை, அவங்க மாநகர காவல்துறை மக்களுடைய கஷ்டத்தை அவங்க வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வன்மையா கண்டிக்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டிக்கிறேன், மாநகர காவல்துறை ஆணையரை கண்டிக்கிறேன். பொதுமக்கள் கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை, பிரச்சனை புரிஞ்சுக்கவே இல்லை. இதே மாதிரியாம நம்ம அருகில் மற்றொரு சமூக ஆர்வலர் விஜயகுமார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஆம்னி பஸ்களோட இயக்கம் எப்படி இருக்கு, அதனால பொதுமக்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
பொதுவா திருச்சியில தமிழகத்தினோட மைய பகுதியாக திருச்சி இருக்கு. இந்த திருச்சியில 89க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்கள் இங்க இருந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாம இந்த வழித்தடமாக செல்லக்கூடிய ஆம்னி பஸ்கள் நூற்றுக்கணக்காக இருக்கிறது. ஆனா இந்த ஆம்னி பஸ் நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏசியில சீட்டர் அப்புறம் செமி ஸ்லீப்பர் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏசியில எடுத்துட்டாலும் சீட்டர் செமி ஸ்லீப்பர் இருக்கு. அதுக்கு மேல எடுத்துட்டோம்னா வால்வோ பஸ்ல இந்த மாதிரி இருக்கு. ஆனா இது பொதுவாக இதோட கட்டணம் பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாயில இருந்து இன்னைக்கு திருச்சியிலே நாங்க திருச்சி டு சென்னை வரணும்னா 800 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரை நாங்க பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பண்டிகை காலங்கள்ல இவங்க வச்சதுதான் கட்டணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ஆம்னி பஸ்ல தனியார் பஸ் நிறுவனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட கட்டண விகிதமோ அல்லது வேக கட்டுப்பாட்டு கருவியோ அல்லது இங்கு வரக்கூடிய ஆம்னி பஸ்கள்ல எத்தனை பஸ்களுக்கு பர்மிட் இருக்குங்கிற ஒரு விஷயமோ நிச்சயமாக பயணியாளர்களுக்கு தெரியாது. அதனால இத வரையறை செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆம்னி பஸ்ஸுக்கு திருச்சி மைய பகுதியில ஒரு பேருந்து எங்கேயுமே கிடையாது. அதனால இங்க ஒரு பிரதான சாலையில இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜன நெருக்கடி மிகுந்த ஒரு சாலையில இந்த பேருந்துகள் நிறுத்தப்படுகிறது. இந்த பேருந்துகள் நிறுத்தப்படுவதற்கு காவல்துறையும் உடந்தையாக இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அல்லது ஒரு சில தனியார் நிறுவன பஸ் உரிமையாளர்கள் அவங்க கையூட்டல் கொடுத்து இந்த ஒரு சட்டம் ஒழுங்க சீர்கெடுக்கிறாங்க. இதனால இங்க போக்குவரத்து சாலை விதிமீறலும் இங்கு நடக்குது. ஆனா இதுல நம்ம நம்பியும் போக முடியல. ஏன்னா எங்க வேணா நிறுத்துறாங்க, எங்க வேணா இறக்கி விடுறாங்க. கட்டணமும் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாம மிக அதிகமாக போகுது. இதனால நாங்க ஒரு பெருத்த ஏமாற்றத்தை ஒரு பயனாளிகளாக நாங்க இதில் சந்திக்கின்றோம். இதுல அரசு தக்க நடவடிக்கை எடுத்து திருச்சியின் மைய பகுதியில ஓம்னி பஸ்ஸுக்கு என்று தனியார் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கணும்னு இந்த தருணத்துல கேட்டுக்கொள்றோம். அதாவது இந்த தனியார் பேருந்து கண்ட இடத்துல நிப்பாடி கண்ட இடத்துல பயணிகள் ஏற்றதுனால போக்குவரத்து விதிமுறைகள் அதிகமாகிறது இல்லாம பயணிகள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்கிறது உங்களுக்கு குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். திருச்சியில் ஆம்னி பேருந்துகளுக்காக தனியாக ஒரு இடம் ஒதுக்கி தராத காரணத்தினால் பல இடங்களில் ஆம்னி பேருந்துகள் நின்று பயணிகளை ஏற்றிச் செல்வதாக குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்கு. ஆம்னி பேருந்துகளில் முறைப்படுத்தப்படாத கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதனுடைய நிலை என்பது என்ன? ஏன் ஆம்னி பேருந்துகள் அதிக அளவிலான கட்டணத்தை வசூலிக்கிறார்கள்? அவர்களுக்கான தனியாக இடம் ஒதுக்கி தராதது ஏன்? உள்ளிட்ட பல தகவல்களை பார்க்கலாம். திருச்சியை திணறடிக்கும் போக்குவரத்து நெரிசல் பற்றி பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் சென்னையை அடுத்த பெருங்களத்தூரிலும் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாகவே காணப்படுகிறது. வார இறுதி நாட்களில் சென்னையிலிருந்து வெளியூர் செல்லக்கூடியவர்களானாலும் சரி, சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடியவரானாலும் சரி, அவர்களுக்கான அந்த பயணம் என்பது மிக சிரமமானதாகவே பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பெருங்களத்தூரில் எமது செய்தியாளர் தன்ராஜ் நேரடியாக கள தகவல்களை தர காத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். பெருங்களத்தூரை கடந்து மட்டும் சென்னையிலிருந்து நாள் ஒன்றிற்கு எத்தனை பேருந்துகள் பயணிக்கின்றன? எவ்வளவு பயணிகள் அதில் பயணம் செய்கிறார்கள்? தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது மதுரையில் இருக்கும் திரு முத்துசாமி அவர்களிடத்தில் பேசலாம். திரு முத்துசாமி, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆம்னி பேருந்துகள் வரத்து அப்படிங்கிறது மிக குறைவாகத்தான் இருந்தது. தற்பொழுது ஆம்னி பேருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா பல இடங்கள்ல அதிகமா தான் இருக்கு. மக்களும் அதை பயன்படுத்த துவங்கி இருக்கிறார்கள். அப்போ ஆம்னி பேருந்துகள் இந்த அளவிற்கு வளரக்கூடிய காரணம் என்ன? மக்களோட ஒரு நம்பிக்கை தான். மக்கள் இந்த ஆம்னி பஸ்ல போனா சரியான நேரத்தில் போய் சென்னையில போய் அடையலாம். இன்னைக்கு பிளைட்ல டிக்கெட் வாங்கினவங்க கூட இந்த 7 மணிக்குன்னா 7 மணிக்கு போய் சேரக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா புதிய பஸ் போடுறாங்க. இன்னைக்கு பஸ் எல்லாம் விலைவாசி முதல்ல 5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாயில போடுவாங்க. இன்றைய விலைவாசி 30 லட்சம் ரூபாய் ஒரு ஏசி பஸ். வால்வோ பஸ்ங்கிறது 1 கோடி ரூபாய் ஒரு பஸ். அந்த 1 கோடி ரூபாய் பஸ் போட்டு அவங்க முதல்ல எடுக்கணும். அதுக்கு அந்த டயத்தை அவங்க பிக்கப் பண்றாங்க. டயத்துக்கு போய் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்க. ஏசி ரொம்ப சொகுசா இருக்குது. சொகுசு வாக்க மக்கள் எதிர்பார்க்கிற இன்னைக்கு பூரா கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்க பூரா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அங்க எடுத்தாங்கன்னா லீவ் எடுத்தாங்கன்னா இங்க திங்கக்கிழமை எந்த ஒரு அசதி இல்லாம அடுப்பு இல்லாம போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க மதுரைக்கு வந்தாங்கன்னா சென்னைக்கு போறாங்களோ நெல்லை போறாங்களோ சென்னையில இருந்து எந்த ஊருக்கு போனாலும் மறுநாள் காலையில அவங்க என்ன வேலைனாலும் செய்யலாம்.
இறங்கின உடனே அவங்க அசதியா இருக்க வேண்டியது. அந்த அளவுக்கு சொகுசான ஒரு பேருந்தே நாங்க கொடுக்கிறோம் மக்களுக்கு. இந்த சொகுசு வந்து நாங்க அதுல எந்த வந்து தூசி இல்லாம டெய்லி வந்து தலைக்கு போடுற தலகாணியில இருந்து உரையில இருந்து அன்றாட நாங்க செலவுக்கு கொடுத்து நிர்வாகம் பண்றோம். இன்னைக்கு டயரா இருந்தாலும் டயத்துக்கு போய் சேர்ந்தவங்களுக்காக ஒரு டயரை 1,00,000 கிலோமீட்டர் ஓடணும்டா அந்த 1,00,000 கிலோமீட்டரோட நாங்க அந்த டயரை மாத்திடுறோம். இடையில வந்து நிக்க போறது இல்ல. இப்ப மித்த பஸ்ஸுகள்லாம் அதை நம்ம சொல்லக்கூடாது. நாங்க வந்து ஓட்டுறது எங்கேயுமே வழியில இடைஞ்சல்லாம நிக்காம மக்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு போய் சேர்க்கிறோம். அதுதான் மக்கள் மத்திய எங்களுக்கு வந்து. முத்துசாமி, தொடர்ந்து பேசலாம். ஆம்னி பேருந்துகள் திருச்சியில் நிற்பதற்கு தனியாக ஒரு இடம் இல்லாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதை பார்த்து வருகிறோம். திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி தராததுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னு அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த போக்குவரத்து நெரிசல்னால எத்தனை விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன, என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் பொதுமக்கள் சந்திக்கிறாங்க? ஏன்னா ஒரு சில இடங்கள்ல ஆம்னி பேருந்துகளில் அவர்களை அழைத்து செல்ல இடைத்தரகர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் ஒரு புகார் இருக்கு. அவர்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் என்ன, அவங்க கிட்ட? நிச்சயமா. அதாவது இப்ப நம்ம இருக்கிற பகுதி வந்து திண்டுக்கல் சாலை. இந்த திண்டுக்கல் சாலையில இருந்து நேரம் எங்க போவாங்கன்னா மத்திய பேருந்து நிலையம் போவாங்க. அந்த மத்திய பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா அது டவுன் பஸ்கள் நிக்கிற இடம். அந்த இடத்துல அடுத்த நிப்பாட்டுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதுவும் டவுன் பஸ்கள் நிக்கிற இடத்துல நிப்பாட்டே போவாங்க. இறுதியாக எங்க போவோம்னா வண்டி வந்து மத்திய பேருந்து நிலையத்துக்கு எதிர்ப்புறம் போய் அந்த கண்டோன்மெண்ட் அந்த போலீஸ் அந்த மிலிட்டரியோட கிரவுண்ட் இருக்கிற இடத்துல போய் வண்டி நிப்பாடுவாங்க. இறுதியா இது இங்க இருந்து இவங்க போறதுக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டைம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இதனால வந்து பயணிகள் வந்து இவங்க நம்பி ஏறின பயணிகள் வந்து அதிக நேரம் காத்திருப்பு உள்ளாகிறாங்க. அது இல்லாம இவங்க எப்ப கிளம்புவாங்க அப்படிங்கறது தெரியலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவங்க முன் வைக்கிறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இடைத்தரகர்கள், அதாவது இங்க இருந்து வந்து பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் ஏற வர பயணிகளை கூட இவங்க இடைமறித்து வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பயணிகள் முன் வைக்கிறாங்க. ஏமா விஜயகோபால், இப்போ உங்களிடத்துல நிறைய பயணிகள் எல்லாருமே இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது பெருங்கலத்தூரில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜிடம் பேசலாம். வணக்கம் தன்ராஜ். இப்ப பெருங்கலத்தூர்ல மையமா வச்சு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அதிக அளவிலான பேருந்துகள் அந்த வழியை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த பகுதியில தினமும் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் பற்றி சொல்லுங்க. காஞ்சிபுரத்தில் மாவட்டத்திற்கு எல்லையாக இருக்கிறது, சென்னை இணைக்கும் முக்கிய எல்லையாக இருக்கிறது பெருங்கலத்தூர். இந்த பகுதியிலிருந்து சென்னை கோயம்பேட்டிலிருந்து தினந்தோறும் தென் மாவட்டங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் சாலை ஓரங்களிலேயே பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக ஆங்காங்கே நிறுத்தி பெரும் வாகன இதுவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த பகுதியில் இருந்து 500 தினந்தோறும் காலை மாலை தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இவர்களால் பெருத்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த பெருங்குளத்தூரிலே பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷனும் இருப்பதனால் அந்த பகுதியை ரயில்வே கேட் மூடிவிடுகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த பேருந்துகள் அனைத்தும் இந்த சாலையில் நிற்பதால் தென் மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகளும் இதர மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறது. ஏமா தன்ராஜ், திருச்சியில் இருக்கும் என்பது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்ப உங்களிடத்துல நிறைய பயணிகள் எல்லாமே இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இந்த ஆம்னி பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்வதனால என்ன மாதிரியான இன்னல்களை சந்திக்கிறாங்க? இப்ப அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசலும் இதனால இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? உங்களிடத்துல இருக்கிற பயணிகள் கிட்டையும் நிச்சயம். இப்ப நம்ம அருகில வந்து ஒரு பயணி ஒருத்தர் இருக்காரு, பாஸ்கர் சொல்லிட்டு, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப இந்த ஆம்னி பஸ்ஸுகள் வந்து இங்க அங்கங்க நிப்பாட்டி வந்து ஏற்றுறோம், இடைத்தரகர்கள் தொல்லையும் வந்து அதிகமா இருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இப்ப இங்க இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியை வந்து ஒரு முதன்மையான ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. திருச்சிராப்பள்ளிக்கு பேருந்து நிலையம் பல முறை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். மன்னார்புரத்தை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் நிறைய முறை முறையிட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியாளர்த்தையும் முறையிட்டு இருக்கோம். இதுக்காக ஆம்னி பேருந்துகள் வந்து இப்ப வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளதான் நிப்பாட்டி இருக்காங்க. இதனால வந்து நெட்ல பதிவு பண்ணிட்டு பண்றாங்க. அதனால வந்து அவங்களே அவுட்ல நிப்பாட்டி அப்படியே ஏத்திட்டு போயிடுறாங்க. மூன்றாவதாக இடைத்தரகர்கள் இருக்காங்க. இத போய் வந்து அங்க போய் அழைச்சிட்டு வந்து இத வந்து கேக்குறாங்க, எங்க பஸ்ஸுக்கு வாங்க, இங்க போகுது அங்க போகுதுன்னு கேக்குறாங்க. இதனால மக்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுங்க. இதெல்லாம் வந்து அந்த ஆம்னி பஸ் நடத்துனவர்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து தனி இடம் ஒதுக்கி கொடுக்கணும்.
மக்கள் வந்து தனியார் பஸ் நிலையத்துல போகணும் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டாக்கா அந்த பஸ் நிலையத்துக்கு அந்த இடத்துக்கு போனாக்கா போகலாம் ஈஸியா அப்படிங்கிற பொதுமக்களுக்கு வந்து அறிவுறுத்தணும். அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள், மாநகர கமிஷனர், டிரான்ஸ்போர்ட், ஆடியோ இவங்கெல்லாம் வந்து கலந்து ஆய்வு பண்ணி இவங்கெல்லாம் நல்ல முடிவு எடுத்து அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதை வந்து துரிதப்படுத்தணும். ஏன்னா இத காதுல வாங்கிட்டு மாவட்ட ஆட்சியாளர், கமிஷனர் இவங்கெல்லாம் காதுல நாங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு அமைதியா இருக்கக்கூடாது. இது துரித நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பஸ்ஸுகள் வந்து திருச்சியை வந்து தொட்டு போயிட்டு இருக்குங்க. ஆனால் இது வந்து பெரிய ஒரு நகரமா ஆகிறதுக்கு நீங்கெல்லாம் அரசு அதிகாரிகள்லாம் முன் வந்தாதான் இந்த திருச்சிராப்பள்ளியை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஒரு சிட்டி ஆக்க முடியும். நீங்க வந்து அமைதியான முறையில இருந்தீங்கன்னா இதை எங்களால பொதுமக்களால நாங்க இந்த மாதிரி கத்திட்டு தான் போக முடியும். எதுவுமே செய்ய முடியாது. நீங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிற மாதிரி இருக்காதுங்க. முன்னு வாங்க. அதுமா இந்த ஆம்னி பஸ்களால வந்து ஏராளமான பிரச்சனைகள் வந்து பயணிகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். ஆம்னி பேருந்துகளால் பல்வேறு விதமான இன்னல்களை சந்திப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது பற்றி மதுரை செய்தியரங்கில் இருக்கும் திரு முத்துசாமி அவர்களிடத்தில் பேசலாம். திரு முத்துசாமி, இப்போ திருச்சியில எமது செய்தியாளர் விஜயகோபால் கிட்ட இருந்த பயணிகள் எல்லாமே சொல்றாங்க, ஆம்னி பேருந்துகளால மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகிறோம். பல்வேறு இடங்கள்ல அவங்க நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்வதனால பல சிக்கல்கள் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம். நிறைய ஏற்படுத்தி இருக்காங்க. விளம்பரங்கள் பண்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி இடைத்தரகர்களை நாங்களும் அவாய்ட் பண்றோம். நாங்களும் இடைத்தரகர்களை சேர்த்துக்கிறது இல்ல. நாங்க எங்க கம்பெனிக்கு அங்கங்க வச்சிருக்கோம். டயத்துக்கு புறப்படுறோம். இவங்க அந்த இடைத்தரகர்கிட்ட போய் மாட்டிக்கிறவங்க தப்பா பண்ணிக்கிறாங்க. ஆம்னி பஸ் வந்து கரெக்ட் டயத்துக்கு கரெக்டா எடுத்துடுறாங்க. சில பேர் வந்து இடையில வந்து போக்குவரத்து மேல இருந்து வர்ற பஸ்ஸுகள், இப்ப நெல்லையில இருந்து, மதுரையில இருந்து, திருச்செந்தூர்ல இருந்து, கன்னியாகுமரியில இருந்து வர்ற பஸ்ஸுக்கு ஆன் தி வே திருச்சி. ஆனா திருச்சியில இருந்து போற பஸ் திருச்சியில அவங்கவுங்க ஆபீஸ்ல வச்சு இருக்காங்க. ஆபீஸ்ல போறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பயணிகள் சொன்னாரு, ஆன்லைன்ல எடுக்கிறாங்க. இப்ப பூரா விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆன்லைன்ல எடுக்கிறாங்க. ஆன்லைன்ல அப்படியே போறாங்க. டயத்துக்கு போயிடுறாங்க. அங்க 10 மணினா 10:05 டான் எடுத்துருவாங்க. இதுக்கு மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும். மக்களும் ஒத்துழைப்பு வேணும். ஏமாறுறவங்க ஏமாறத்துக்கு ஏமாத்துறவங்க இருப்பாங்கிற மாதிரி இடைத்தரகரை எதையும் அவாய்ட் பண்ணோம். மக்கள் இடைத்தரகரை அவாய்ட் பண்ணோம். நாங்களும் வந்து ஆம்னி பஸ் ஓனர்கள்லாம் இடைத்தரகரை சேர்த்துக்கிறது இல்ல. ஆனா மக்கள் தான் இதுக்கு விழிப்புணர்வு வேணும். பெரிய பெரிய பஸ்ஸுகள்லாம் இருக்கு. டயத்துக்கு போற பஸ் இருக்கு. நாங்களும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிறிய மக்களுக்கு ஏமாத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இருக்கும். இவங்களுக்கு தான் விழிப்புணர்வு வேணும். இவங்க பஸ் நிறைய இருக்குது. திருச்சி மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல நகரங்களிலும் ஆம்னி பேருந்துகளுக்கு என்று தனியாக ஒரு பேருந்து நிலையம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆம்னி பேருந்துகளால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் பல்வேறு நகரங்களிலிருந்து திருச்சியை மையமாக வைத்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் தினம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஆம்னி பேருந்துகளுக்கு என்று தனியாக ஒரு பேருந்து நிலையம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதிகாரிகள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுக்கப்படுகிறது. மேலும் இது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளால் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படுவதாகவும் ஆங்காங்கே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் முறைப்படுத்தப்படாத கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் பல்வேறு தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை தற்பொழுது பார்த்து வருகிறோம். தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய நிலை என்ன, மதுரையில் ஆம்னி பேருந்துகளுக்கான பேருந்து நிலையம் என்பது எப்படி செயல்பட்டு வருகிறது, பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பது குறித்த தகவல்களை பதிவு செய்கிறார் எமது மதுரை செய்தியாளர் ஆதவன். பொறுத்தவரைக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு தனியாக ஒரு ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இந்த டிராபிக் சிக்கல்கள் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறுகலான கட்டமைப்பு கொண்ட மதுரை மாநகரத்தில் வந்து அடிக்கடி வந்து இந்த ஆம்னி பேருந்துகளால பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு வந்தது. அதாவது வந்து மதுரையிலிருந்து போகக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த
காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலையத்திலிருந்து எல்லா பேருந்துகளும் இயக்கப்பட்டது. மதுரைங்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய பேருந்துகள் மட்டும் இல்லாம தென்னகத்தில் குறிப்பா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் மதுரை வழியாக தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே மதுரையிலிருந்து சென்னை, பெங்களூரு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுற நிலையில மதுரையில மட்டுமே அதிகமான டிராவல்ஸ் மொத்தமா இருக்கும்போது 80க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதுக்கிடையில சுமார் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள், அதாவது வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பேருந்துகள் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலையம் பகுதியில் இருந்தா கிளம்பி போகக்கூடிய சூழ்நிலை. இப்படி ஒரே சமயத்தில் சராசரியா 150க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நகரத்திற்கு உள்ளே செல்லும் போது அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுக்கிடையில இந்த பேருந்துகள் அனைத்து நகரத்துக்கு உள்ளே இல்லாம நகரத்துக்கு வெளியில இருந்து பைபாஸ் ரோடு வழியா போறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பல நாட்களை கோரிக்கை இருந்துட்டு இருந்தது. இதுக்கிடையில தான் மதுரை மாநகராட்சி சார்பில் மாட்டுத்தாவணி புறநகர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இந்த ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலைய பகுதியில் இருந்த அனைத்து அந்த டிராவல்ஸ் அலுவலகங்கள் மாற்றப்பட்டு அனைத்து பேருந்துகளும் இங்க இருந்து தான் இயக்கப்படுது. மொத்தமா வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பேருந்துகளும் இங்க இருந்து போக மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய அந்த டிராபிக் சிக்கல்கள் முழுமையாகவே தீர்ந்திருக்கு. இந்த மாதிரி மதுரை இந்த ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் சிக்கல்கள் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இங்க சில குறைபாடுகள் இல்லாமல் இல்ல. அதாவது அவசர கதியில இந்த மாதிரி மக்களுடைய கோரிக்கை ஏற்று திடீரென இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட வேளையில இன்னும் அந்த டிராவல்ஸுகளுக்கான ஆபீஸ் குறைவாகவே திறந்திருக்கப்பட்டிருக்கதா இந்த டிராவல்ஸுடைய அந்த அதிகாரிகள் அவங்க மத்தியில் ஒரு புகார் எழுந்திருக்கு. அதாவது மொத்தமா 66 அறைகள், அதாவது அந்த டிராவல்ஸ் டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு 66 அறைகள் வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த நிலையில வெறும் 48 அலுவலகங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கு. மீதம் உள்ள 18 அறைகள் இன்னும் திறக்கப்படல. இப்பதான் அந்த பணிகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க போற பயணிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இன்னும் முழுமையா நிறைவு செய்யப்படல. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பயணிகள் கொஞ்சம் விசாலமாக இந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலைய பகுதிக்கு போனாலும் கூட அந்த வசதிகளை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பான நிலை இருக்கும் அப்படிங்கறதா இங்க வரக்கூடிய பயணிகள் மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளருடைய கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு. மதுரையில் பயணிகள் வசதிக்காக ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டாலும் கூட அது திருப்திகரமாக இல்லை என்கின்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. பயணிகளுக்காக 66 அறைகள் இருக்க வேண்டும், ஆனால் தற்பொழுது அதில் மிக குறைவாக இருக்கிறது. அந்த ஆம்னி பேருந்து நிலையத்திலும் கூட பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ உங்களிடத்துல ஒரு சில ஆம்னி உரிமையாளர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அதாவது ஏன் அவங்க நகரின் பல பகுதிகளில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றிட்டு போறாங்க? இப்ப பொதுமக்கள் கூறிய புகார்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் எல்லாம் என்ன? இடைத்தரகர்கள் மூலம் நிறைய புகார்கள் வருது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் பொதுமக்கள் சொல்றாங்க. அவங்க இடத்துல கேளுங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பதிவு பண்ணுங்க. நிச்சயம். இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் இருக்காரு பாலகிருஷ்ணன், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப இந்த ஆம்னி பஸ்கள் குறித்து எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்க டிராபிக் நெரிசல் ஏற்படுத்துறீங்க, பயணிகளுக்கு தொல்லையை கொடுக்குறீங்க, நிறைய விபத்துகள் ஏற்படுத்துறீங்க, பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன பதில் சொல்லுங்க சார்? எங்களுக்கு நம்ம ஆம்னி பஸ் தாண்டி இதுவரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் இடம் இல்ல. நாங்க 20 ஆண்டு காலமா ஆம்னி பஸ் திருச்சி மத்திய பிரதேசம் இயக்கி கொண்டிருக்கோம். திருச்சி மெட்ராஸுக்கு திருச்சியிலிருந்து மட்டும் 83 வண்டி இரவும் பாலாக நான் இயக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு பல கோரிக்கைகள் கொடுத்து நாங்க மனு கொடுத்திருக்கோம். கலெக்டர் அம்மாவுக்கு மனு கொடுத்திருக்கோம், அடுத்து கமிஷனருக்கு மனு கொடுத்திருக்கோம், அடுத்து போக்குவரத்துறைக்கு மனு கொடுத்திருக்கோம். இந்த மனுவெல்லாம் இதுவரைக்கும் எந்த கேள்வியும் இல்ல. எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா நாங்க அவங்க சொல்ற குறையெல்லாம் ஏத்துக்கிறோம். நாங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு இடைத்தரகரை வச்செல்லாம் பண்ணலங்க. எங்க கம்பெனியால வச்சுதான் கூப்பிடுறாங்க. இதே எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆபீஸ் இருந்துச்சுன்னா நாங்க போய் இது மாதிரி கூப்பிட மாட்டோம் சார். எங்க ஆபீஸ்ல வச்சு நாங்க லோடு பண்ணிக்குவோம். நீங்க ஆம்னி பஸ்ல கட்டணம் 700 வாங்குறீங்க, 600 வாங்குறீங்க சொல்றீங்க. நான் 250 ரூபாய்க்கு நீ சொகுசு பஸ்ல போறீங்க, நீங்களே போறீங்க. நீங்க ஒரு குறை சொல்லி நீங்களே போறீங்க 250 ரூபாய்க்கு சொகுசு பஸ்ல போறீங்களா இல்லீங்களா? நாங்க குறையாவோ இல்ல நீங்க சொல்ற நாங்க தவறுதலா எடுத்துக்கல. எனக்கு இருக்கு ஆம்னி பஸ் அது மாதிரி இருக்கு. நாங்க இந்த இதை வச்சுதான் இந்த ஆம்னி பஸ் பேருந்து வச்சு ஒரு 500 குடும்பம் குழைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே, மத்திய பேருந்து நிலையம் அருகிலேயே எங்களுக்கு பஸ் நிலையம் உருவாக்கி கொடுத்தா நாங்க இந்த தவறுதலுக்கு இடையூறு பண்ண மாட்டோம். எங்களுக்கு அவசியம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணும். நாங்க மெயினா அதான் கேட்டிருக்கோம். அடுத்து நான் டாக்ஸ் ஒரு சீட்டுக்கு 3000 மேனி, ஒரு குவார்டருக்கு 1,20,000 டாக்ஸ் கட்டுறோம். வருஷத்துக்கு 4,80,000 டாக்ஸ் கட்டுறோம். இது போக்குவரத்து துறைக்கு வருஷ வருமானமாக 4 கோடி ரூபாய்க்கு, அதிகபட்சம் 4 கோடி ரூபாய் நாங்க வருமானம் கட்டிட்டு இருக்கோம். திருச்சியில மட்டும், திருச்சி போக்குவரத்துக்கு மட்டும். அடுத்து எங்க கோரிக்கையை இவங்க நிறைவேற்றாது அப்படின்னா அடுத்தபடியாக மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கிட்ட இந்த கோரிக்கையை நேரடியாக கொண்டு நாங்க கொடுக்க சமர்ப்பிக்கிறோம். இதே மாதிரி நம்ம அருகில இன்னொருத்தர் உரிமையாளர் பாக்கியராஜ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இந்த இடைத்தரகர்கள் தொல்லை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, பயணிகளை கண்ணாப்பண்ணான்னு ரேட் வைக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி பேச சொல்லுங்க. அப்படிலாம் கண்ணாப்பண்ணான்னு கூட்டிட்டு போலீங்க.
கஸ்டமர் அங்க போய் ஏற முடியாம துவைச்சு நிக்கிறாங்கன்னா அவங்களோட லக்கேஜ் நாங்க எடுத்து கொண்டு முறையாக ஏற்றி எங்க பஸ்ஸுக்கு வந்து அவங்க 2 டிரைவரை போட்டு முறையாக பயணிகளை கொண்டு இறக்கி கொண்டு அவங்க சேஃப்டியாக தான் இறக்கிட்டு வராங்களோ ஒழிய அவங்க பஸ்ல கூட அவ்வளவு இது கார்ல கூட அவ்வளவு சோர்ஸ் கிடையாதுங்க. பஸ்ல அவ்வளவு சோர்ஸா போறாங்க. இருந்தாலும் கஸ்டமர் அங்க எங்கேயுமே சீட்டு இல்ல. தனிப்பட்ட முறையில் வாங்க உங்க லக்கேஜ் எல்லாம் கொடுங்க, நாங்க எல்லா வேலையுமே செஞ்சு தான் கொண்டு கிளீனர் கொண்டு டிக்கெட்ல வச்சு முறையாக தான் கொண்டு இறக்கி மெட்ராஸ்ல பயண சேஃப்டி விடுறோம். டிரைவர் வந்து 2 டிரைவர் போட்டிருக்கோம். ஒரு டிரைவர் அசந்தாலும் இன்னொரு டிரைவர் சேஃப்டிக்கு அந்த வண்டியை கொண்டு போய் கஸ்டமரை இறக்கி முறையாக தான் செஞ்சு விட்டுருக்கோம். இந்த வண்டி எவ்வளவு வந்து செலவழிச்சு இங்க வந்து காலையில வந்து இந்த வண்டியை எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி போறதுனாலதான் இவ்வளவு சொன்னோம். ரேட்டு அதிகங்கிறது எங்களுக்கு லாஸ் இல்லைங்க, லாஸ் தாங்க இந்த வண்டியில. அதாவது அதிகமாக சம்பாதிக்க ஆசைப்படல. கஸ்டமர் சட்டை வந்து அயன் போட்டா எப்படி இருக்குமோ கலையாம கொண்டு இறக்கணும் கஸ்டமரை. அது எந்த குறையும் கிடையாதுங்க. கஸ்டமர் வந்து எந்த இடத்துலயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ரிஜிஸ்டர் போகணுமா அவர் என்ன உடனே நிப்பாட்டி கஸ்டமரை இறக்கி அவங்களுடைய முறையாக கொண்டு தான் நாங்க சென்னையில வந்து நாங்க இறக்கி கொடுப்போம். இதே மாதிரி நம்ம அருகில் மற்றொரு ஆம்னி பஸ் உரிமையாளர் வந்து மோகன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். நீங்க வந்து அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எது வந்து அரசாங்கம் உடனே செஞ்சு கொடுத்தா இந்த மக்களுக்கு உண்டான அந்த போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு நீங்க வந்து உதவி செய்வீங்க? எங்களோட ஆம்னி பஸ்ஸுக்குன்னு தனி ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்தாங்கன்னா எந்த வித பிரச்சனை நீட்டா போக்குவரத்து செய்வோம். போக்குவரத்து துறைக்கு நாங்க அனுப்பிச்சிருக்கோம். அவங்களும் கலெக்டருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அவங்கள கவர்ந்து இதை வந்து முழுமையா செஞ்சு கொடுங்க எங்களுக்கு. நாங்க காலங்காலமா இதே போராடி இருக்கோம். பஸ் எங்க நிப்பாட்டினா அதுக்கு வந்து முறையான இது கிடையாது. இஷ்டத்துக்கு அவங்க ஃபைன் பண்றாங்க, சார்ஜ் பண்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சுட்டா அந்த மாதிரி சார்ஜ் வராது. நாங்களும் அந்த மாதிரி நடக்க மாட்டோம். நாங்களும் கரெக்டா செய்வோம். இதான் நீங்க முன்ன வந்து கலெக்டர் வந்து காவல்துறை எல்லாருமே இருந்து இது இல்லைன்னா நாங்க நேரம் முதலமைச்சர் பார்க்கறது முடிவு நாடு வைக்கிறோம். இப்ப நம்ம பஸ் அந்த லாரி அந்த உரிமையாளர்கள் அந்த ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்க ஒரு மாவட்ட தலைவர் கேட்கலாம். ஐயா பஸ் ஸ்டாண்டுங்கிறது வந்து அரசே அமைச்சு தரும்னு சொல்றீங்களா, இல்ல நீங்க வந்து எனக்கு பணம் கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம் சொல்றீங்களா? ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டு அமைச்சரேன்னு சொல்லியிருக்காங்க அரசு. அது வரைக்கும் எங்கள்கிட்ட வாவோஸ் ரோடு, பழைய வாவோஸ் ரோடு அதே இடத்துல திரும்ப மீண்டும் பண்ணித்தர வேண்டும். அப்படி இல்லைன்னா பிடபிள்யூ இடம் இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட், அந்த இடத்துல தற்காலிகமாக பஸ் ஸ்டாண்டை கொடுத்து அதுக்கு தரை வாடகை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அதே மாதிரிங்க நாங்க வந்து ஐயா சொன்ன மாதிரி 600 700 டிக்கெட் போடுறோம் அப்படின்றது வாசம் தான். ஏன்னா நாங்க வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான், அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் 500 ரூபாய் அதிகபட்சங்க. அடுத்தபடியாக நாங்க ஓட்டுறது இல்லாம 250 ரூபாய் ஓட்டுறோம். இன்னைக்கு வந்து திருச்சி மெட்ராஸ் ஆம்னி பஸ் 250 ரூபாய், ஏசி பஸ்ல சொகுசா டெய்லி காலையில வந்த உடனே துணி மாத்திரம், கவர் மாத்திரம், வண்டி நீட்டா தொடை நீங்க ஏறி பாருங்க. எங்க ஆம்னி பஸ் நீங்க ஏறி பார்த்துட்டு ஐயா சமூக காவலர் ஐயா நீங்க வந்து நீ வண்டி ஏறி பாருங்க. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு குறை இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு நீங்க சொல்லுங்க, அதை நாங்க திருத்திக்கிறோம். ஆனா எங்களுக்காண்டி ஒரு ஆம்னி பஸ் பேருந்துக்கு உருவாக்கி தந்தாதான் நாங்க வந்து கடைசி வரைக்கும் நிம்மதி அந்த தொழில் பண்ண முடியும். எங்களை நம்பி ஒரு 500 குடும்பம் இருக்கு. அதாவது அம்மாவட்ட எடுத்து எங்களுக்கு பண்ணித்தரல அப்படின்னா அடுத்தபடியாக நாங்கள் முதல்வர் அம்மா கிட்ட, முதல்வர் அம்மா கிட்ட நேரடியாக கொண்டு போக ரெடியா இருக்கோம். எங்களுக்கு தயவுசெய்து பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு தரணும். அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க தரப்புல வந்து நாங்க வந்து அதிகபட்சமான முதலீடுகள் வந்து போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாம ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து எங்களை நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இதனால வந்து எங்களுக்கு உரிய வகையில் நாங்க வந்து போக்குவரத்து நெரிசல் பண்ணுங்கிறது எங்களுடைய ஆசை இல்ல, பயணிகளை தொந்தரவு பண்றதுங்கிறது எங்களுடைய ஆசை இல்ல. எங்களுக்கு உரிய ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாம உரிய அரசு விதிமுறையின்படி நாங்க செயல்பட்டு நாங்கள் வந்து கரெக்டா முறையில் வந்து நாங்க வந்து செயல்படுவோம்னு சொல்லி உறுதியளிக்கிறாங்க. ஏமா தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். திருச்சியை பொறுத்தவரை ஆம்னி பேருந்துகளுக்கு மட்டும் தனியாக ஒரு பேருந்து நிலையம் அமைத்து தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை கடந்த பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. அப்படி ஒரு பேருந்து நிலையம் அமைத்து தரப்பட்டால் வீணாக பல இடங்களில் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டிய சூழல் எங்களுக்கு ஏற்படாது. இந்த கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது தேனி பகுதியில், அதாவது தேனி பகுதியை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் கேரளத்தைச் சேர்ந்த என இரு மாநில எல்லை பகுதியில் அந்த மாவட்டம் அமைந்திருப்பதால் பல்வேறு பயணிகள் பல்வேறு பேருந்துகள் அங்கே பயணம் செய்கின்றன. இந்த சூழலில் அந்த பகுதியில் நிலை என்ன என்பது பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் என்னுடைய தேனி செய்தியாளர் சிவசபாபதி. பயணிகளை ஏற்றி செல்றப்போ ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தில் வந்து குமுளியிலிருந்து தேனி வரைக்கும் சென்று அங்கிருந்து சென்னைக்கு, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லுது. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கம்பத்துல வந்து நிப்பாட்டுற போது இங்க அதிக அளவுல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுற மாதிரி ஒரு முக்கியமான இடத்துலதான் நிப்பாட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப அதிக அளவு இடையூறு ஏற்படுது, சிறு சிறு விபத்துகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது வந்து கம்பம் மட்டும் இல்ல, அதே மாதிரி உத்தம்பாளையம், சின்னமனூர் போன்ற ஒவ்வொரு ஊர்களிலுமே
இந்த ஆம்னி பஸ்னால பல இடையூறுகள், மக்களுக்கு வந்து போக்குவரத்து இடைஞ்சல்கள் வந்து அதிக அளவுல இருக்கு. இங்க ஓடுற பெரும்பாலான ஆம்னி பஸ் வந்து பாத்தீங்கன்னா பிற மாநிலங்களை சேர்ந்த பஸ்களாத்தான் இருக்கு. அதுக்கு உண்டான அந்த ஆவணங்கள் எல்லாமே சரியா சரிபார்க்கப்படுதா, அதை சரியா அவங்க பாதுகாக்கப்படுறாங்களா அப்படிங்கறதும் சரிவர தெரியல. ஏன்னா ஒவ்வொரு பஸ்லயும் பாத்தீங்கன்னா கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள பஸ்கள் வந்து அதிக பெர்மிட் இல்லாமதே இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களும் முறையான எந்த ஒரு இடத்துலயும் நிப்பாட்டாமதே இந்த சென்றுகிட்டு இருக்காங்க. பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய இந்த பேருந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அதிகமான பொருட்களை ஏற்றி செல்லும் பேருந்துகளாக இருக்கு. ஏன்னா இங்க இருந்து அந்த தேனி மாவட்டத்திலிருந்து அதிகமாக விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் மற்றும் பக்கத்து மாநிலமான கேரளாவிலிருந்து ஏலக்காய் போன்றவைகளை வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் நடக்கிற சில சட்டவிரோதமான செயல்களுக்கும் இந்த பஸ்கள் உறுதுணையா இருக்கு. ஏன்னா அந்த பஸ்ல வந்து சில பொருட்கள் கடத்தி கொண்டு வரப்படுறதா வந்து சில தகவலும் இருக்கு. அதனால வந்து அரசு என்ன செய்யணும்னா இந்த ஆம்னி பஸ்ஸை வந்து ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தி இந்த பஸ்ஸுக்கு தேவையான இடஒதுக்கீடு ஒதுக்கி இந்த பஸ் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் இந்த நிறுத்தத்தில்தான் நிக்கணும், இங்க இருந்துதான் பயணிகளை ஏற்றி செல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே வந்து இதுல செல்லக்கூடிய பயணிகளுக்கு வந்து ஒரு நிம்மதி பயணமாக அமையும். தந்தி செய்திகளுக்காக தேனியிலிருந்து ஆர் சிவசபாபதி. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ரயில் இல்லாத ஒரு மாவட்டமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய பயணிகள் சென்னைக்கு வருவதற்காக ஆம்னி பேருந்துகளை தான் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அந்த ஆம்னி பேருந்துகள் என்பது சரியாக விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறதா, அதை கண்காணிக்கக்கூடிய வழிவகைகள் என்பது எதுவுமே இல்லை. அதை கண்காணிக்க அதிகாரிகள் தவறுகிறார்கள். சட்டவிரோதமாக சில பொருட்கள் கூட வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவசபாபதி. அடுத்ததாக பெருங்களத்தூரில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜிடம் பேசலாம். தன்ராஜ், இப்போ பெருங்களத்தூர் பகுதியில ஆயிரக்கணக்கான பேருந்துகள் அந்த பகுதியை கடந்து செல்வதனால தினமுமே அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இப்போ அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? அது அதிகாரிகள் அந்த பேருந்துகளை வந்துட்டு கண்காணிக்கிறாங்களா? என்ன மாதிரியான செயல்பாடுகள் அங்க இருக்கு? உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளு. பெருங்களத்தூர்ல இருந்து தென் மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தி பயணிகளை இறக்கி செல்கிறார்கள். அவர்கள் அடுத்தபடியாக கோயம்பேட்டுக்கு தான் செல்ல வேண்டும். இடையிலே தாம்பரத்திற்கு சென்று தாம்பரத்தில் பஸ் நிலையத்தில் வந்து இறக்கி விட்டு செல்கிறார்கள். அவர்கள் என்று தனித்தனியான ஒரு பஸ் நிலையம் அங்கே அமைக்கப்படாத காரணத்தால் சாலைகளிலே நிறுத்தி அந்த பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை இறக்கி செல்கிறார்கள். அதனால வந்து பெருத்த விபத்துகளும் அதே சமயத்திலே வந்து அந்தந்த பகுதியில் வந்து வாகன நெரிசல் ஏற்பட்டு பெரும் இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அங்க இருக்கிற அதிகாரிகள் இந்த நிலையில அங்க இருக்கிற அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையினுடன் ஒத்துழைப்போடு அது சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த பகுதியிலிருந்து வாகனங்களை அப்புறப்படுத்த முடியாத காரணத்தால் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஹேமா, அது குறித்து வந்து நமது பக்கத்திலே இருக்கிற சமூக ஆர்வலர் திரு பன்னீர்செல்வம் கேட்போம். சார், இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, எந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறாங்க? இல்ல, சென்னையினுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய பெருங்களத்தூர்ல வந்து ஆயிரக்கணக்கான அரசு மற்றும் தனியார் வாகனங்கள், லாரிகள், தனியார் கார்கள் இருந்து தினந்தோறும் பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. காலை நேரத்திலே மாலை நிலையத்திலே சொல்லனா துன்பங்கள். கூடுவாஞ்சியில் ஆரம்பிச்சு பெருங்களத்தூர் வரைக்கும் வரத்துக்கு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இதனால பெரிய பொதுமக்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அடர்த்தியான குடியிருப்பு பகுதியாக இருக்கக்கூடிய பெருங்களத்தூர்ல வந்து LC 32 லெவல் கிராசிங் வந்து மேம்பாலம் அமைக்காதனாலையும், LC 33 மேம்பாலம் அமைக்காதனாலையும் அந்த உள்ள போற குடியிருப்பு வாசிகளுடைய வாகனங்களும் சாலையை மறிச்சு பல்வேறு இடைஞ்சலுக்கு பொதுமக்களுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு வந்து போக்குவரத்து காவலர்களோ இல்ல மாநில நெடுஞ்சாலைத்துறை இல்ல தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ரயில்வே துறையெல்லாம் உட்கார்ந்து அமர்ந்து பேசி தீர்வு காணணும். தீர்வு காண்ற பட்சத்தில் எங்க மனசுல பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதே இடத்தை வச்சு இப்படியே தீர்வு காண முடியாது. வண்டலூர் பேருந்து நிலையத்தை மாநில அரசு அறிவிச்சிருக்கு. அது வருவதற்கு 2 ஆண்டு காலம் ஆகும் குறைந்தபட்சம். அது வரைக்கும் வண்டலூர் ஜூக்கு அருகில் தனியார் காலி இடம் இருக்கு. அந்த தனியார் காலி இடத்தை ஒரு லீஸ் லேண்டா பேசி ஒன்னு தனி ஆம்னி பேருந்தெல்லாம் அங்க வந்து பொதுமக்கள் போற மாதிரியும், அரசு பேருந்துகள் வந்து இங்க பீர்க்ககர்ல இருந்து கிளம்புற மாதிரி இருந்தால் ஒழிய இதற்கு மாற்று வழி கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வண்டலூர்ல தனியார் பேருந்து நிலையத்தை அமைச்சாதான் வந்து இதுக்கு தீர்வு காண முடியும், இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏமா தொடர்ந்து பேசலாம் தன்ராஜ். ஏற்கனவே வண்டலூர் என்கின்ற இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு தமிழக அரசு மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதுவரைக்கும் வண்டலூர் பூங்காவிற்கு அருகில் ஒரு பேருந்து நிலையம், தற்காலிக பேருந்து நிலையம் அமைத்தால் நிச்சயமாக இதற்கு தீர்வு காண முடியும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. மேலும் இது குறித்த
பல தகவல்களை பார்க்கலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் தற்பொழுது ஆங்காங்கே பயணிகளை ஏற்றிச் செல்வதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தின் பல இடங்களில் ஆம்னி பேருந்துகளில் முறைப்படுத்தப்படாத கட்டணங்களும் வசூலிக்கப்பட்டு வருகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. தற்பொழுது மதுரை செய்தி அரங்கில் இருக்கும் திரு முத்துசாமி அவர்களிடத்தில் பேசலாம். திரு முத்துசாமி, ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்களிடம் அதிகாரிகள் அபராதம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாகவும் ஒரு புகார் இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க அதிகமா வசூல் பண்ணல. ஆனா மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு பதிவாயிருக்குது. பெர்மிட் இல்லாம ஓட்டுறாங்கன்னு இப்ப எல்லாரும் பேசினாங்க. பெர்மிட் இல்லாம ஓட்ட முடியாது. இப்ப கேரளா போறோம்னு வச்சுக்கோங்க. கேரளால தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கு, கேரளா செக் போஸ்ட் இருக்கு. இங்க நம்ம டாக்ஸி ஆர்சி புக் எல்லாம் காமிச்சாதான் அங்க விடுவாங்க. அங்க இருந்து வரும்போது நம்ம கேரளால இருந்து வரும்போது தமிழ்நாட்டுல காமிக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து கேரளா போகும்போது அங்க போய் செக் போஸ்ட்ல போய் காமிக்கணும். காமிச்சாதான் உள்ள விடுவாங்க. ஆகையினால பெர்மிட் உள்ள வண்டியை தான் ஓடுது. 2 டாக்ஸி கட்டுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள வண்டி தமிழ்நாடு டாக்ஸி 3000 ரூபாய் கட்டுறாங்க. 3 மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறாங்க. அதே மாதிரி கேரளா டாக்ஸியும் கட்டுறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் பெர்த் பெர்மிஷன் இல்ல. ஆனா தமிழ்நாட்டில் பெர்த் வண்டி ஓடுறதுனா பாண்டிச்சேரி பெர்மிட். பாண்டிச்சேரியில ஃபுல் டாக்ஸி கட்டி தமிழ்நாட்டில் மாசம் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு டாக்ஸி கட்டி தான் ஓட்டலாம். டாக்ஸி கட்டாமையோ பெர்மிட் இல்லாமையோ வண்டி ஓடுறதில்ல. அது தவறான ஒரு மக்கள் மத்தியில ஒரு செய்தி. அதை பதிவு பண்ற நானு. பெர்மிட் இல்லாம எந்த வண்டியும் ஓடுறதில்லைன்னு. அப்புறம் கட்டணத்தை பத்தி சொன்னாங்க. கட்டணத்துக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான வண்டி நாங்க போட்டிருக்கோம். ஏசி வண்டி போட்டிருக்கோம், ஏசி ஸ்லீப்பர் போட்டிருக்கோம், வால்வோங்கிற பஸ் போட்டிருக்கோம். இப்படி விதவிதமான 30 லட்சம் ரூபாய் வண்டி போட்டிருக்கோம், 45 லட்சம் ரூபாய் வண்டி போட்டிருக்கோம், 1 கோடி ரூபாய் வண்டி போட்டிருக்கோம். இப்படி விதவிதமான வண்டி இருக்கு. விதவிதமான சொகுசை நீங்க அனுபவிக்கிறீங்க. அந்த சொகுசுக்கு தான் காசு கொடுக்கறீங்க. இன்னைக்கு ஒரு ஜவுளி கடையில் போனா ஒரு விலை தான், ஒரு நுணுக்க விலை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விலை இருக்கு. அத மாதிரிதான் பயணிகளை இப்ப அரசாங்க பஸ் என்ன பண்றாங்க, எக்ஸ்பிரஸ்னா ஒரு ரேட்டு போடுறாங்க, சாதா பஸ்னா ஒரு ரேட்டு போடுறாங்கல்ல. அத மக்கள் உணர்ந்துக்கலாம். நாங்க விதவிதமா ரேட்டு போடுறோம்னா அதுக்கு தகுந்த வசதிகள் கொடுக்கிறோம். நாங்க வசதி இல்லாம அதிகமா கட்டணம் வசூல் பண்றது. பேசலாம். ஆம்னி பேருந்துகளை பற்றி பல தகவல்களை பார்த்து வருகிறோம். நெல்லையில் இருக்கக்கூடிய நிலை என்ன? நெல்லையில் ஆம்னி பேருந்துகள் பயணிகளிடம் அதிக கட்டணத்தை வசூலிக்கிறதா? ஆம்னி பேருந்துகள் என்பது சரியாக அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்களா என்பது குறித்த கள தகவல்களை பதிவு செய்கிறார் எமது நெல்லை செய்தியாளர் தெய்வானி. நெல்லையில மட்டும் 16 முதல் 17க்கும் மேற்பட்ட டிராவல்ஸ் இருக்கு. இங்க கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் போன்ற பகுதியில இருந்து நெல்லை வழியாக சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூருக்கு ஒரு நாளைக்கு 60 முதல் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் போயிட்டு இருக்கு. இப்படி போகக்கூடிய இந்த பேருந்துகள், அதாவது ஆம்னி பேருந்துகள் 600 முதல் 2000 வரை, அதாவது ஏசி, நான் ஏசி போன்ற இந்த மாதிரியான பகுதிகளுக்கு, இந்த மாதிரியான தர பிரிவுகளுக்கு பயணிகளிடம் 600 முதல் 1200, அதாவது 2000 இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவங்க கணக்கு வச்சு வசூலிச்சுட்டு இருக்காங்க. திருவிழா காலங்கள் மற்றும் பண்டிகை காலங்கள்ல இது டபுள் மடங்கா, அதாவது கட்டணத்தை அறிவிக்கப்படாமலே உயர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய பேருந்துகள் முறையா ஒரு இடத்துல இருந்து கிளம்பாம அவங்கவுங்க அந்த டிரைவர்களுக்கு இது பண்ற இடத்துல, அதாவது அவங்க தங்கி இருக்கும் விடுதி பக்கத்துல இருந்து அந்த ஆம்னி பேருந்துகள் அதாவது கிளம்புறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முறையாக அந்த ஸ்டாண்ட் இல்லாதனால அங்கங்க இருந்து கிளம்புறதுனால பயணிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரதா சொல்றாங்க. இவங்களுக்கு முறையா ஸ்டாண்ட் பண்ணணும், ஸ்டாண்ட் வச்சு அங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படணும். பயணிகளுக்கு எந்த சிரமமும் இதுல இருக்கக்கூடாது அப்படிங்கறது தான் பயணிகளோட கோரிக்கையா இருக்கு. நெல்லையை பொறுத்தவரை ஆம்னி பேருந்துகள் என்பது ஆங்காங்கே நிறுத்தி அவர்களுக்கு விருப்பமான இடத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்வதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்ட கேளுங்க. ஏற்கனவே அதிக கட்டணம் வசூலிப்பதாக ஆம்னி பேருந்துகள் மீது ஒரு புகாரும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு தனியாக ஒரு பேருந்து நிலையமும் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க கிட்ட இருக்கு. இப்ப இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல அரசு ஈடுபடணும்? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட கேள்வி.
நிச்சயமா, அதாவது இங்க வந்து இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைக்க வேண்டும் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்கு. இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா வந்து சமூக ஆர்வலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். அதாவது அவர் என்ன சொல்றாங்கிறது கேட்போம். ஏன்னா அதாவது இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைப்பதனால நமக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு, இப்போ நமக்கு என்ன கோரிக்கை இருக்கு, அதாவது ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைப்பு குறித்து அதை சொல்லுங்க. அதாவது பொதுமக்களுக்கு அவர்கள் வந்து விருப்பம் இருக்கு, எந்த பஸ்ல பயணம் பண்ணணும் அவங்க விருப்பம், அதை நம்ம தலையிட வேணாம். அதனால எல்லா பேருந்துகளுக்குமே அவரவருக்கு உரிய இடம் பொதுமக்களோட கருத்து கேட்டு யாரும் யாருடைய வாழ்க்கை கிராஸ் பண்ணாம ஒரு நல்ல திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் உருவாக்கணும். இதுக்கு வெளிப்படையான கூட்டம் நடத்த, ரகசிய கூட்டம் வேண்டாம், ரகசிய பரிமாற்றம் வேணாம், எல்லாரும் கலந்து பேசினா தவறுகள் எல்லா பக்கமும் இருக்கு. இந்த தவறுகள் எல்லாம் களைவதற்கு நாம் மனம் திறந்து பேச வேண்டும், மக்களோட கருத்து பேசணும். அது இங்க திருச்சியை பொறுத்தவரைக்கும் முக்கியமான பிரச்சனை என்னன்னா டவுன் பஸ்களுக்கு என்று மத்திய பேருந்து தனியான ஒரு பஸ் நிலையம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரூட் பஸ்கள் வந்து வந்துட்டு போறது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7000 பஸ்கள் வந்து ஒரு நாளைக்கு இயக்கப்படுவதால வந்து பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து பயணிக்கிறாங்க. அதனால வந்து போக்குவரத்து வந்து ஸ்தம்பிக்குது இங்க திருச்சி மாநகரத்தில். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ்கள் வந்து தனி பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி தனியார் பஸ்களுக்கு வந்து தனியார் பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி வந்து டவுன் பஸ்ஸுக்கு தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைக்கப்பட்டால் இங்க இருக்க போக்குவரத்து வந்து வெகுவாக குறையும், போக்குவரத்து நெரிசல். அதே நேரத்தில் வந்து அப்பாவி மக்களோட உயிரிழப்பும் தடுக்கப்படுங்கிறதா வந்து சமூக கருத்தா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். சென்னை பெருங்குளத்தூரில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜிடம் பேசலாம். தன்ராஜ், இப்போ உங்களிடத்தில் இருக்கிற சமூக ஆர்வலர்கிட்ட கேளுங்க, ஆம்னி பேருந்துகளால பெருங்குளத்தூர் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், அவங்க கிட்ட கேளுங்க. பெருங்குளத்தில் உள்ள போக்குவரத்தை குறைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக பல்வேறு விதமான கோரிக்கைகளை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே வந்து மேம்பாலம் கட்ட வேண்டும், மேலும் வண்டலூர் பகுதியில் இருக்கின்ற அரசு அறிவித்துள்ள புதிய பேருந்து நிலையத்தை விரைந்து கட்ட வேண்டும். அதற்கு முன்னதாக வண்டலூர் பகுதியிலே சிறிய பேருந்து நிலையத்தை, தற்காலிக பேருந்து நிலையத்தை அமைத்து ஆம்னி பேருந்துகளை அந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது குறித்து நம்முடைய வந்து சமூக ஆர்வலர் இருக்கிறார், அவர்கள் நம்ம கேட்போம். சார், இப்போ வந்து இந்த பெருங்குளத்தூர்ல இருக்கிற போக்குவரத்தை குறைக்கணும்னா அதுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும்னு சொன்னா உடனடியாக எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் சொன்னதை போல உடனடியாக பேருந்து நிலையம் அம்மா சட்டமன்றத்தில் நம்ம தமிழ்நாடு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்ததை போன்ற வண்டலூர் பேருந்து நிலையம் உடனடியாக துவங்கப்பட வேண்டும். அல்லது நமது உயிரியல் பூங்காவிற்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு தனியார் நிலத்தை கையகப்படுத்தி அந்த இடத்தையாவது பேருந்து நிலையம் துவங்கப்பட வேண்டும். பேருந்து நிலையம் உடனடியாக எங்கள் பகுதிக்கு துவங்கப்பட வேண்டும். இந்த இடத்திலிருந்து பேருந்துகளை இங்கு நிற்கின்ற பேருந்துகள் அப்புறப்படுத்த வேண்டும். இன்னொன்று முக்கியமான பிரச்சனை, எங்களுடைய நீண்டகால பிரச்சனை கேட், ரயில்வே கேட். அநேகமாக தமிழகத்தில் ரயில் நிலையத்திற்கு அடுத்தபடியாக 2 கேட்டுகள் உள்ள ஒரே ஒரு ஊர் எங்கள் பகுதியாகத்தான் இருக்கு. 3/4 மணி நேரம் கேட்டு மூடப்பட்டு விட்டால் திறப்பதற்கு 3/4 மணி நேரம் ஆகிறது. அதுவும் குறிப்பாக பீர்க்கங்கரணை பேரூராட்சியில் சரிபாரி மக்கள் 2 பக்கமாக பிரிந்து வாழ்கிறார்கள். அந்த பிரிந்து வாழ்கின்ற மக்களில் ஏதாவது ஒரு மரணம் நேர்ந்து விட்டால் அந்த கேட்டில் வந்து அந்த சவத்தை வைத்துக் கொண்டு 1 மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அவலமான நிலையில் எங்கள் பகுதி இந்த பகுதியோட பொதுமக்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, இந்த பகுதியில வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும், அதே சமயத்தில் வந்து இந்த ஆம்னி பேருந்துகளை வந்து அப்புறப்படுத்தணும்னா இதுக்கு ஒரே வழி வந்து இந்த பகுதியில வந்து நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய மேம்பாலத்தை, ரயில்வே மேம்பாலத்தை அமைக்கணும். அதன் மூலமா வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம். இந்த ஆம்னி பேருந்துகளுக்கு தனியான இடம் ஒதுக்கி வண்டலூர் பகுதியிலே வந்து ஒரு சரிய தற்காலிக பேருந்து நிலையத்தை அமைத்துக் கொடுத்தால் இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலையும் தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் அந்த பகுதியிலிருந்து உள்ளூர் சென்னைக்கு கொண்டு வரதுக்கான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர முடியும் என்று நினைக்கிறார்கள். ஏமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். தமிழகத்தை பொறுத்தவரை திருச்சி தமிழகத்தின் மைய பகுதியாக திகழ்கிறது. திருச்சியை மையமாக வைத்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் பயணிக்கின்றன. மேலும் இந்த சூழ்நிலையில் திருச்சியில் ஆம்னி பேருந்துகளுக்கு என தனியாக பேருந்து நிலையம் இல்லாத காரணத்தினால் ஆங்காங்கே ஆம்னி பேருந்துகள் நின்று பயணிகளை ஏற்றி செல்வதாக ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கென்று தனியாக ஒரு பேருந்து நிலையம் அமைக்கும் பொழுது எந்தவித பிரச்சனையும் எங்களுக்கு ஏற்படாது என்கின்ற ஒரு கருத்தும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக வைக்கப்படுகிறது. ஏற்கனவே திருச்சியில் வஉசி சாலையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வைக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆம்னி பேருந்துகள் என்பது முறைப்படுத்தப்படாத கட்டணத்தை வசூலிக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டிற்கு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டிற்கு அதிகாரிகள் ஆம்னி பேருந்திற்கான கட்டண விகித முறையை அடிக்கடி சோதனை நடத்த வேண்டும்
வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பெருங்களத்தூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டுமானால் வண்டலூர் பூங்கா அருகே தற்காலிகமான ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தில் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் விஜயகோபால், பெருங்களத்தூரிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் தன்ராஜ், மதுரை செய்தியரங்கிலிருந்து பங்கேற்ற திரு முத்துசாமி ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.